மீன் வீழ்ச்சியாகனா இலங்கையில் தற்போது இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இன்னைக்கு மீண்டும் கதைக்க போறோம். இலங்கை அரசு பாரபட்சமா இனவாதத்திற்கு தூண்டுதல் விதைக்கப்படுகின்றதா? மௌனம் காக்கும் நம் நாட்டு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கருத்து ஏன் என்று நிறைய கேள்விக்கு உள்ளே விடைகளை தேடி பார்க்கலாம். பாமா வீட்டுக்குள்ள பார்க்க ஃபுல்லாக என்ன கதைக்க போறோங்க. கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். என்ன விஷயம்னா, ரீசெண்டாக ஒரு 2 நாள் நேற்றைய முன்தினம் துறைமுகத்துக்கு அண்மையில் ஒரு சட்டவிரோதமான விகாரை அமைக்கப்பட்டதற்காக அங்கத்திய போலீசினர் அந்த விகாரை அகற்றி கொண்டு போட்டு அதே போலீசார் அடுத்த நாள் காலையில் அதே பிக்குகளுக்கு மரியாதை கொடுத்த பிறகு திருப்பி கொண்டு போலீஸர் இந்த விகாரையை வைக்கிறாங்க. இது என்ன நோக்கு? இது உடனே அவசரமா என்ன செஞ்சிருக்காங்கன்னா, நம்ம பாதுகாப்பு அமைச்சர் பார்லிமெண்ட்ல போட்டி இது பாதுகாப்புக்காக இந்த விகாரை கொண்டு போய் வைக்கிறது. இந்த நாட்டுல என்ன பாதுகாப்பு கேட்குறீங்க? யாருக்கான பாதுகாப்புக்காக இந்த விகாரை இருக்கிறத புத்த சிலையை அகற்றி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் வைக்கிறீங்க? போலீஸ் நிலையத்துல எதுக்காக வைக்கிறீங்க? என்னத்துக்காக ரீசன்? ஏன் தமிழருக்காக பயமா? தமிழ் புத்த சிலையை அழிச்சிருவோன்ற பயமா? நீங்க யாருக்கு இது முன்னெடுத்துறீங்க? நாட்டோட பாதுகாப்புக்குரிய முக்கியமான நபர்கள், அதாவது இந்த விடயத்துல யார் கையாள வேண்டியவங்களோ அவங்களாம் கையாளாம இருக்கிறதா பிரச்சனை. நாட்டின் ஜனாதிபதி எங்களுக்கு சொல்லியிருக்காரு, பெரும்போக அமோக வெற்றி பெற்றவர் இலங்கையை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வடக்கு கிழக்கு மோக வெற்றி பெற்றவர். அப்படி இருக்க பட்சத்துல அந்த இடத்துலயே அதே துறைமுக வளாக பக்கத்திலேயே அறநிலை பாடசாலை நடக்கிறது. இந்த மாதிரி உத்தரசிலை வைக்கப்படுது. குறிப்பிட்ட இது சட்டவிரோதமான ஒரு செயலாக கருதப்படுகிறது. சட்டம்ன்றது தராசு மாதிரி இல்லையா? எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும். தமிழரோ சிங்களவரோ யாருக்காகவும் ஒரே மாதிரி இருக்கணும். அதே மாதிரி தான் நாட்டின் ஜனாதிபதியும் அதற்கு விதிவிலக்கல்ல. ஏன்னா நம்ம அரசனை வழியோ மக்கள் அவ்வழியே அப்படின்றது நம்ம முன்னே கால பழமொழி. இந்த பழமொழியை ஏன் சொல்றேன்னா, அரசர் தவறுவிட்டா மக்கள் தவறுவிடத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இனவாதம் என்ற வகையில் வரும்போது இந்த இனவாதத்துக்கு தூண்டுதலான ஒரு விஷயத்த கொண்டு வர விஷயமா இருக்கிறது. இதுக்குள்ள சம்திங் எந்த கட்சி இதுக்குள்ள உள்ளிடாங்களோ, சில பேர் சொல்றாங்க 22ஆம் தேதி வரப்போற ஒரு கூட்டத்துக்காக இனவாத கிளர்ச்சி ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. இனவாதத்தை தூண்டுறதுக்காக அரசாங்கத்துக்கு எதிராக இனவாதம் தூண்டுறது எதுவாக இருக்கலாம். ஆனால் இந்த தற்காலிக அரசாங்கம் தான் நம்ம இப்போதைய அரசாங்கம் இதுக்கான முடிவு என்ன சொல்றது? நம்ம பாதுகாப்பு அமைச்சர் அவசரமா பார்லிமெண்ட்ல போயிட்டு இது பாதுகாப்புக்காகவே இருந்த புத்தர் சிலை அகற்றப்பட்டு மீண்டும் கொண்டு வரப்பட்டுள்ளது. என்ன ஒரே நாள்ல நீங்க இப்படி பல்ட்டி அடிக்கிறீங்க? பாதுகாப்பு அமைச்சர் தானே, நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு, புத்த சிலைக்கு பாதுகாப்புகளுக்காக உங்களுக்கு பாதுகாப்பு அமைச்சர் வந்துச்சு. ஏங்க இதே யுத்த காலத்துல நிறைய விகாரைகள் இன்னைக்கும் இலங்கை வடக்குல நாகதீப விகாரை என்ற விகாரை இயங்கி கொண்டிருக்குது. மக்கள் தமிழ் மக்கள் இன்று வரைக்கும் அதையும் கும்பிடுறாங்க தானே. நீங்க என்ன புதுசா ஒரு விஷயத்த கொண்டு வரீங்க? இது என்ன சொல்ல வரீங்க? இனவாத கிளர்ச்சி ஒன்றுபடுத்த ஆரம்பிக்கிறீங்களா? இதுக்கு யாருக்கு விதிவிலக்கு? எனக்கு புரியல. நீங்க யாருக்கு முன்னிட்டு யாருக்கு இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க? தமிழ் இன மக்களுக்கு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்களா? இதுக்கு பின்னாடி அரசியல் புலன்கள் என்ன என்று எங்களுக்கு தெரியாது. என்னவாக இருக்கட்டும், எதிர்கட்சியின் செயலாக இருக்கட்டும், எதிர்கட்சிக்குள்ள இருக்கும் மற்ற கட்சிகளின் செயலாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஆனால் தற்போதைய அரசாங்கம் இதுக்கு சரியான நீதி வழங்க வேண்டும். ஏனென்றால் அரசாங்கம் பெரும்போக அமோக வடக்கு கிழக்கில் வெற்றி பெற்றிருக்கின்றது அனைவருக்கும் தெரியும். இந்த புத்த சிலை அகற்றப்பட்ட இந்த சில பார்லிமெண்ட் உறுப்பினர்கள், நம் தமிழ் பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் பார்த்தீங்களா, எங்களுக்கும் சமூக உரிமையான அரசாங்கம் தான், அரசாங்கம் சமூக உரிமை என்று நிறைய இந்த சமூக வலைத்தளங்கள் போஸ்டர் வெளியிட்டாங்க. திடீர்னு பார்த்தா அந்த போஸ்டர் எங்க காணாம போச்சு தெரியல, மிக வேகத்தில் காணாம போயிட்டு. இதுக்கு என்ன ரீசன்னா, உங்களால ஒரு கட்டத்துக்கு மேல செயல்பட முடியாதா? அதாவது ஒரு பேருந்துல நீங்க ஃபுட்போர்ட்ல தொங்கிட்டு போற ஒரு அரசியல்வாதிகள்ன்றதை ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். இது நான் மீண்டும் ஒரு விஷயம், ஓகேவா? நான் எந்த ஒரு இனவாதத்தையும் கிளர்ச்சிப்படுத்தவோ எந்த இனவாதத்தையும் மட்டம் தட்டவோ இல்லை. எல்லாம் சம மக்கள் என்ற உரிமையை நீங்க கொடுக்க வேணும்னா கண்டிப்பா சம மக்களுக்கான அந்தஸ்து கொடுக்க வேணும்னா இதுக்கு சரியான முறையில நீதிய நம்ம அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள், மதிப்புக்குரிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் வழங்க வேண்டும். அவர் மௌனம் காத்தால் இலங்கை வரவிருக்கும் வடக்கு கிழக்கு மாகாண சபை தேர்தலில் NDP கட்சி தோல்வி சந்திக்கிறதுக்கான அதிக சூழ்நிலை ஏற்படுத்தும். ஏனென்றால் நீங்க அமோக வெற்றி பெற்று எல்லா தேர்தலையும் பார்லிமெண்ட் தேர்தலையும் அமோக வெற்றி பெற்று ஒரு கட்சியா வந்திருக்கீங்க. என்ன கருதுங்கன்னா, மக்கள் உங்களை நம்புறாங்க. இந்த அரசாங்கத்து மேல அதிகபட்சமான நம்பிக்கையை செலுத்தி இருக்கிறாங்க.
அந்த நம்பிக்கையை உடைக்கும் விதமா இந்த விகார என்ன இருக்குது. ஓகே, அப்படி இருக்கும்போது அவரோட தலைமை பிக்குக்காரியா அவர் சொல்லியிருக்காரு 1951ஆம் ஆண்டு இந்த விகாரம் இருந்துச்சுங்கிறதுல. ஓகே, 2004ஆம் ஆண்டு இந்த விகார சுனாமினால சிதைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு, ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. அதே இந்த தலைமை பிக்கு சொல்றாரு என்னன்னா 2014ஆம் ஆண்டு தான் நம்ம அந்த காலகட்டத்தில் தான் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அந்த காலகட்டத்தில் தான் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களால் தான் காணி இறுதி புனித பூமி ஸ்தலம் மாற்றப்பட்டது. அப்ப அதுக்குமே சட்டவிரோதமாக தான் இருந்துச்சு. அப்பயும் அதுக்கான நடவடிக்கை எடுக்கல. இந்த ஸ்டேட்மெண்ட் தெரிவிக்கிறது யாரு? அந்த கிழக்கு மாகாண சபை தலைமை பிக்கு. ஓகேவா, ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. இது வந்து புனித பூமிஸ்தலமா அறிவிக்கப்படுது. புனித பூமிஸ்தலம் அறிவிக்கப்பட்டதுக்கும் 2014ஆம் ஆண்டு அவங்களுக்கு காணி உறுதி கொடுத்ததுக்கும் இன்னைக்கு 2025 வந்து இந்த கட்டிடம் எழுப்பதற்கும் என்ன சம்பந்தம்? இதுக்கிடையில எந்த ஒரு கம்யூனிகேஷன் ஸ்டைல்ஸுமே இல்லையே. நீங்க 2014 2025 வரைக்கும் ஒரு புத்த சிலையை வச்சு ஒரு கோயில் இன்னைக்கு வைக்கிற புத்த சிலை 2014ஆம் ஆண்டே வச்சிருக்கலாமே. ஏன் 2014 எல்லாமே 2025 நினைக்கிறீங்க? இது என்ன கப்புலன்? இது சட்டம் வந்து யார் பக்கம் இருக்குது? பாரபட்சமான கட்சிகளுக்கு பாரபட்சமான இனவாதத்துக்கு மாறுது அந்த சட்டம். சட்டத்துக்கு முன்னிலை நீங்க இதுக்கு சரியான முடிவெடுக்க வேண்டியவங்க எல்லாமே முடிவெடுக்கல. பார்லிமெண்ட் முன்வரல. இங்க பெரிய கலவரமே உட்படுத்துது. இங்க வந்து ஒரு தமிழ் பேசும் மக்களுக்கான சமூகம் வழங்கப்படாத நீங்க எடுத்து இந்த கலவரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிக்கு ஒரு போலீஸார கை அடிச்சிருப்பாரு. ஓகே, புத்தர்ஸ்ல வரும்போது ஸோ அதுக்கான நீதியே இங்க கிடைக்கல. இது யார் கையில் இந்த அரசாங்கம் நீதி வாங்க போகுது? இது நீதிமன்றத்துக்கு முறைப்படி நீதிமன்றத்தை வழக்கு தாக்கல்பட செய்யணும். நீதிமன்றத்தின் மூலமா அந்த வழக்குதல் கிளியர் ஆகி தீர்ப்பு வழங்கப்பட்ட பின்னே இந்த கட்டிடம் கட்ட முடியுன்றதான் சட்ட ரீதியான விஷயமா இருக்கும். நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தின் தீர விசாரிச்சு அதுக்கப்புறம் தான் வரணும். நீங்க ஒரே நைட்ல ஓவர் நைட்லயே ஒபாமான்ற மாதிரி ஓவர் நைட்லயே நீங்க எல்லா விஷயத்தையுமே மாற்றி வச்சிருக்கீங்க. சட்டம் கையில் இருப்பதால் சட்டம் இருட்டடியாக்கப்பட்டதா தமிழருக்கு என்ற கேள்விக்குரிய ஏற்படுத்துகிறாரு நம்ம அனுரகுமார் திசாநாயக்கர். அவரின் மௌனம் கொடுமையான கொடு விஷயமாக மாறும். இலங்கையில் மீண்டும் இனவாதத்துக்கு சக கட்சிகள் இணைப்படுதுன்னா அதுக்கு நீங்க மௌனம் சதிச்சுங்களா இந்த கிளர்ச்சியை ஏற்படுத்தும் காரணமாக அமையலாம். மீண்டும் வடக்கு கிழக்குல ஒரு பெரும்பாலான கட்சியா நீங்க ஜொலிக்க முடியாது. இதுக்கு முடிவு சொல்லணும்னா நம்ம அனுரகுமார் திசாநாயக்கர் முழு நாடும் ஒன்றாகும் அப்படின்னு வாங்கன்று அழைக்கிற போது, முழு நாட்டும் இருக்கும் மக்களையும் உள்வாங்கி செயல்படும் போது, முழு நாட்டுக்கான மரியாதை கொடுக்கும் போது, முழு நாட்டு மக்களுக்கான அன்பு பாரபட்சம் பார்க்காம கொடுக்கும் போது இதுக்கான பாரபட்சம் இல்லாத தீர்வு கொடுக்கணும். தமிழர் ஒரு சிங்களர் என்ற பாரபட்சம் இல்லாம சம உரிமையான ஒரு நீதியை வழங்க வேண்டும் ஒரு அரசாங்கம். ஜனாதிபதியும் அதற்கு ஏற்பட்டவர் தான். ஜனாதிபதி அரசுக்கு ஒற்றுமையானவர். ஸோ இதை நீங்க என்ன சொல்ல வரணும்னா, இதுக்கு இலங்கை தமிழருக்கு ஐநா சபை கொடுப்பது போல அன்று நாங்கள் சொல்லியிருந்தாங்க தேர்தல் வெற்றி பெற்றவையுடைய உள்ளக விசாரணை மட்டுமே ஏற்படும். ஐநா சபையால் வெளிநாட்டால் வந்து விசாரணிக்க முடியாது என்று. அப்ப அதுல ஐநா சபை குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா, நாங்க வந்து உங்களுக்கு நீதி வழங்க போறதில்லை, நாங்கள் அதற்கான ஆவணங்கள் அதற்கான சாட்சிகளை தேடித்தான் நாங்களுக்கு வர்றோம் அப்படின்னு சொன்னது. அப்பயே நீங்க பாரபட்சம் காட்டினீங்களான்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. பட் இப்போ அதை நீங்கள் மீண்டும் 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 அது தவற திருப்பி செய்யறதுனால தமிழ் மக்களுக்குள்ள இது மீண்டும் ஒரு பெரிய பேரிழவை கொண்டு வரும். இதை நீங்கள் மனசில் கொண்டு மதிப்புக்குரிய நமது நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கர் அவர்கள் சரியான ஆட்சியின் கீழ் ஒரு குடையின் கீழ் ஆட்சி செய்யும் ஒரு ஜனாதிபதி அவர்கள் சரியான நிதியை கொண்டு வரணும். இது மக்களின் கவனிப்பு, மக்களுக்கான நாடு என்று உறுதிமொழியை கொடுக்கும் போது நீங்கள் சொல்லிய வார்த்தைகளை ஒரு பக்கம் நீங்க வந்து இந்த கார்த்திகை மாவீர தினத்தை அனுஷ்டிக்கலாம் அப்படின்றது எந்த விதமான ஆட்சி முறையும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி விஷயம் செய்யும் போது பெரிய விஷயமா இருக்குது. இது ஒரு சின்ன கல் தான், ஆனா அந்த கல்லுக்கு பின்னாடி பெரிய ஒளி ஒன்று இருக்குன்றது பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இந்த சிறுவெள்ளம் பெருவெள்ளம் ஆகும். ஸோ மற்றொரு வீடியோவின் வர வரைக்கும் படி பெறும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் விஜய் அபர்ணா.